விகாரையில் ரகசிய சந்திப்பு நடத்திய பிரதான தேரர்கள். ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தை மியன்மார் துறைமுகத்துடன் இணைக்க திட்டம். ஸ்ரீலங்கா இராணுவத்தினர் நடத்திய கொலை அம்பலம். யாழ்ப்பாணத்தில் அதிபர் ரணில் விக்ரமசிங்கவின் தலைமையில் விசேட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் ஒன்று நடைபெற உள்ளதாக தகவல் அறிந்த அரசியல் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. அதன்படி யாழ்ப்பாணம் மற்றும் கிளிநொச்சி மாவட்டங்களிற்கான விசேட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் எதிர்வரும் 28 மற்றும் 29ஆம் திகதிகளில் ரணில் விக்ரமசிங்க தலைமையில் இடம்பெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தில் இடம்பெறும் இந்த விசேட ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களில் அமைச்சுக்களின் செயலாளர்கள் பலரும் கலந்து கொள்ள உள்ளனர். இந்த விசேட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தினை தொடர்ந்து இரு மாவட்டங்களிலும் உள்ள காணி தொடர்பான பிரச்சினைகளுக்கு தீர்க்கும் வகையில் நடமாடும் சேவையொன்றும் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையானது இந்தியாவின் பிராந்தியம் என அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ கருத்து வெளியிட்டிருந்தால் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அதனை வன்மையாக கண்டிக்கின்றது என அக்கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் துஷ்மந்த மித்ரபால தெரிவித்துள்ளார். ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், எந்த நோக்கில் அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ அந்த கருத்தை வெளியிட்டார் என தெரியவில்லை. அது பற்றி நான் முழுமையாக ஆராயவில்லை. எனினும் இலங்கை என்பது இந்தியாவின் பிராந்தியம் கிடையாது. அதேபோல் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி இந்திய விரோத போக்கை கடைபிடிக்கும் கட்சியல்ல. பொருளாதாரம் சார்ந்த விடயங்களின் போது ஒத்துழைத்து செயற்படலாம் என குறிப்பிட்டுள்ளார். சமீபத்தில் இலங்கை இந்தியாவின் ஒரு பகுதி என்று சுற்றுலாத்துறை அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ இந்தியாவில் இடம்பெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பகிரங்கமாக கூறியிருந்தார். இந்த நிலையில் இலங்கை இந்தியாவின் ஒரு பகுதி என ஹரின் பெர்னாண்டோ கூறியிருப்பது தீவிரமான அறிக்கை எனவும் இது தேச துரோக குற்றம் எனவும் சில இலங்கை அரசியல்வாதிகள் மற்றும் கட்சி தலைவர்கள் கண்டனம் வெளியிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அம்பாந்தோட்டை துறைமுகத்தை மியன்மார் துறைமுகத்துடன் இணைக்க திட்டமிட்டுள்ளதாக அதிபர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். மேற்கு, கிழக்கு மற்றும் அம்பாந்தோட்டை நகர அபிவிருத்தி திட்டம் தொடர்பாக அண்மையில் அதிபர் அலுவலகத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். குறித்த கலந்துரையாடலில் அம்பாந்தோட்டை பிரதேசத்தில் உட்கட்டமைப்பு வசதிக்காக ஏற்கனவே மேற்கொள்ளப்பட்டுள்ள பாரிய முதலீடுகளை தேசிய பொருளாதாரத்திற்கு நன்மை பயக்கும் வகையில் தொடர்ச்சியாக பயன்படுத்த வேண்டும் என ரணில் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் அம்பாந்தோட்டை துறைமுகத்தை மியன்மார் துறைமுகத்துடன் இணைக்க திட்டமிடப்பட்டுள்ளதோடு அதனை கிழக்கு சீனாவின் சோங்கிங் துறைமுகம் வரையில் விரிவுபடுத்தி பின்னர் ஆப்பிரிக்கா வரை மேலும் விரிவுபடுத்த எதிர்பார்ப்பதாக குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு அம்பாந்தோட்டையை நாட்டின் பிரதான பொருளாதார மையமாக மாற்றுவதற்கான சாத்தியக்கூறுகளையும் ரணில் சுட்டிக்காட்டியுள்ளார். இதனுடன் கொழும்பு நகரம் உட்பட மேல் மாகாணம், கிழக்கு மாகாணம் மற்றும் அம்பாந்தோட்டையில் சுற்றுலா வலயங்கள் தொடர்பான மூலோபாய அபிவிருத்தி திட்டங்கள் மற்றும் நகர அபிவிருத்தி திட்டங்கள் குறித்து ஆராயப்பட்டுள்ளதுடன் புதிய முதலீட்டு வாய்ப்புகள் தொடர்பிலும் ஆராயப்பட்டுள்ளன. இவற்றோடு திருகோணமலை நகர அபிவிருத்தி வேலை திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு கூட்டுக்குழு ஒன்றை நியமிப்பதற்கு எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளை நினைவு கூர்ந்த ரணில் பொருளாதார வளர்ச்சி மற்றும் பிராந்திய ஸ்திரத்தன்மையை மேம்படுத்துவதற்கு இந்தியா மற்றும் இலங்கையின் இருதரப்பு ஒத்துழைப்பின் முக்கியத்துவத்தையும் வலியுறுத்தியுள்ளார். செங்கடல் பகுதிக்கு ரோந்து நடவடிக்கைகளுக்காக மிகவும் ரகசியமாக அனுப்பப்பட்ட இலங்கை கடற்படையின் கப்பல் தனது ரோந்து நடவடிக்கைகளை பூர்த்தி செய்து கொண்டு இலங்கைக்கு திரும்புவதாக கடற்படை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பப் எல் மெண்டப் நீரிணைக்கு இலங்கை கடற்படை கப்பல் அனுப்பப்பட்டதை கடற்படை பேச்சாளர் கயன் விக்ரமசூரிய உறுதி செய்துள்ளதுடன் எந்த பிரச்சினைகளையும் எதிர்கொள்ளாமல் இலங்கை கடற்படை கப்பல் ரோந்து நடவடிக்கையை பூர்த்தி செய்துவிட்டு இலங்கை திரும்புகின்றது என தெரிவித்துள்ளார். விடுதலை புலிகளுடனான யுத்தத்தின் பின்னர் இலங்கை கடற்படை முன்னெடுத்த ஆபத்தான இந்த நடவடிக்கையின் ரகசியத்தன்மை காரணமாக கடற்படை மேலதிக தகவல்களை வெளியிடவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் அப்போது இலங்கை கடற்படை தனது கப்பலை அனுப்பும் என்பது குறித்து இலங்கை கடற்படை எதனையும் தெரிவிக்கவில்லை. இவ்வாறான தகவல்களை பகிரங்கப்படுத்தினால் அவற்றை பயன்படுத்தி ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் குறிப்பிட்ட கப்பல்களை தாக்கக்கூடும் என பாதுகாப்பு தரப்பின் சிரேஷ்ட அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். மிகவும் ஆபத்தான
செங்கடல் பகுதியில் பயணிக்கும் சரக்கு கப்பல்களின் பாதுகாப்பிற்காக முன்னெடுக்கப்படும் கூட்டு நடவடிக்கைகளில் ஈடுபடும் யுத்த கப்பல்கள் தாங்கள் செயற்படும் இடத்தை பகிரங்கப்படுத்துவதில்லை எனவும் தாக்குதல் ஆபத்தை தவிர்ப்பதற்காக தங்களின் இலத்திரனியல் சமிக்ஞைகளை கூட அவதானமாகவே பயன்படுத்துவதாகவும் அந்த அதிகாரி தெரிவித்துள்ளார். செங்கடல் பகுதியில் கப்பல்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான கூட்டுரோந்தில் இலங்கையும் இணைந்து கொள்ளும் என ரணில் விக்ரமசிங்க அண்மையில் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. தேசிய வளங்களை வெளிநாட்டினருக்கு விற்பனை செய்தல் உள்ளிட்ட அரசாங்கத்தின் கொள்கைக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்குமாறு பொதுஜன பெரமுன கட்சித் தலைவர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவிடம் முன்னணி தேரர்கள் குழு ஒன்று கேட்டுக்கொண்டது. மகாநாயக தேரர்களும் இது தொடர்பில் தமது கொள்கைகளை வெளிப்படுத்தியுள்ளனர். போரில் நாட்டை காப்பாற்றிய தலைவர் என்ற ரீதியில் அதற்கு அர்ப்பணிப்புடன் செயற்பட வேண்டியது மஹிந்த ராஜபக்ஷவின் பொறுப்பாகும் என தெரிவிக்கப்படுகின்றது. ஊடகங்களுக்கு அனுமதி வழங்கப்படாத கொழும்பில் உள்ள பிரதான விகாரையில் இடம்பெற்ற மிக ரகசியமான கலந்துரையாடலில் இந்த விடயங்கள் குறித்து தேரர்கள் மஹிந்த ராஜபக்ஷவிடம் தெரிவித்தனர். முன்னாள் ஜனாதிபதியுடன் பொதுஜன பெரமுன கட்சியைச் சேர்ந்த 8 முக்கியஸ்தர்களும் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டனர். அத்துடன் இதில் கலந்து கொண்ட தேரர்கள் நாட்டின் முன்னணி மகா நாயக்க தேரர்கள் என தெரிவிக்கப்படுகின்றது. கட்டுநாயக்க மத்தள ரத்மலானை விமான நிலையங்கள் போன்ற தேசிய பாதுகாப்பிற்கு மிகவும் முக்கியமான அரச நிறுவனங்களை வெளிநாட்டவர்களுக்கு மாற்றுவது எதிர்காலத்தில் பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்தும் என தேரர்கள் முன்னாள் ஜனாதிபதியிடம் தெரிவித்துள்ளதாக மேலும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த கலந்துரையாடலில் சுமார் 10 முக்கிய தேரர்கள் பொதுஜன பெரமுன கட்சியின் தலைவருடன் இணைந்து கொண்டதுடன் கடந்த பொது தேர்தலிலும் ஜனாதிபதி தேர்தலிலும் பொதுஜன பெரமுன கட்சிக்கு மக்கள் ஆதரவு வழங்கப்பட்டுள்ளதால் அதன் தலைவர்கள் இந்த நிலையை தடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர். வெள்ளை சாரங்கவின் மைத்துனரை சுட்டுக் கொன்ற குற்றச்சாட்டில் ஸ்ரீலங்கா இராணுவத்தை சேர்ந்து கோப்ரல் தர அதிகாரி உட்பட 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். இராணுவ வீரர் தான் இணைக்கப்பட்டிருந்த முகாமிலிருந்து தப்பிச் செல்லும் போதே கைது செய்யப்பட்டுள்ளார். கடந்த 21ஆம் தேதி ராகம மகாப அலப்பிட்டிவல பிரதேசத்தில் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியான வெள்ளை சாரங்கவின் மைத்துனர் சுட்டுக் கொல்லப்பட்டார். தற்போது வெளிநாட்டில் இருக்கும் துபாய் நிபுணா கொலைக்கு மூளையாக செயல்பட்டதாக குற்றம் சாட்டப்பட்டது. பிரதான சந்தேக நபர் ஸ்ரீலங்கா இராணுவத்தின் மட்டக்களப்பு செங்கலடி முகாமின் 4ஆம் கெமுனு ஹோவா படை அணியில் சேவையாற்றும் கோப்ரல் தர அதிகாரியாவார். பிரதான சந்தேக நபரை கைது செய்ய காவல்துறை விசேட அதிரடி படையினர் சென்ற போது மட்டக்களப்பு செங்கலடி முகாமிலிருந்து தப்பிச் சென்றுள்ளார். அம்பாறை பிரதேசத்தில் அவர் தப்பிச் சென்ற போது இராணுவ புலனாய்வு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார். இந்த சம்பவத்தில் அவர்தான் துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக சந்தேகிக்கப்படுகின்றது. கைது செய்யப்பட்ட மற்றைய சந்தேக நபர் துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தை உளவு பார்த்தவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹக்மன உடகவத்த பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்ட சந்தேக நபரும் முன்னாள் இராணுவ சிப்பாயாவார். இது தவிர இந்த கொலைக்கு சந்தேக நபர்கள் வந்த மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் தற்போது உயிரிழந்துள்ளதுடன் அவரும் முன்னாள் இராணுவ வீரர் ஆவார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதிபர் தேர்தல் வேட்பாளரை தெரிவு செய்வதில் பொதுஜன பெரமுனவுக்குள் பிளவுகள் ஏற்பட்டுள்ள நிலையில் பசில் ராஜபக்ஷ ரணில் விக்ரமசிங்கவை சந்திக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விசேட சந்திப்பானது எதிர்வரும் மார்ச் மாதம் 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற உள்ளது. அதிபர் வேட்பாளரை மையப்படுத்தி ஆளும் கட்சிக்குள் ஏற்பட்டுள்ள பிளவுகளை சமநிலைப்படுத்தவே பசில் ராஜபக்ஷ அவசரமாக நாடு திரும்புவதாக அந்த தகவல்கள் மேலும் கூறியுள்ளன.